சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க லஞ்சுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நம்ம எங்கே போனாலும் வீட்டுக்கு திரும்ப வரும்போது வீடு நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால க்ளீன் பண்ணி வச்சுட்டே கிளம்பிட்டோம். வந்தோடனே சமைக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஒரு மாதிரி டயர்டாக இருந்தது. இருந்தாலும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 pot ரெசிபியாக ஒன்று பண்ணேன். அரிசியும் பருப்பு தான் என்னோட ஃபேவரட், என் ஹஸ்பண்டோட ஃபேவரட்டாகவும் மாறிடுச்சு. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் நான் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பெருங்காயம், நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். மசாலா வந்து மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள் இவ்வளோதான். அரிசியும் பருப்பு பொறுத்த வரைக்கும் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சா டேஸ்டா இருக்கும். அதனால இது நான் நிறையவே போடுவேன். வீட்டில் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாரும். நான் வந்து 1 கப் அரிசி 3/4 கப் பருப்புக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அரிசி போட்டதுக்கு அப்புறம் நல்லா கொதி வந்ததும் குக்கரை மூடி ஒரு 4 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தோம்னா அரிசியும் பருப்பு சாதம் ரெடி. எங்க வீட்டில் இது மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். சூப்பராக வடகம் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.